வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஜெயாஸ் கிச்சனில் கோயமுத்தூர் பிரியாணி அரிசி பருப்பு சாதம் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சிம்பிளாக ஒரு 20 நிமிஷத்தில் அரிசி பருப்பு சாதம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பாருங்கள், 1 டம்ளர் அளவுக்கு நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். கரெக்டாக 200 கிராம். அரை டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாங்க. எடுத்து நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 2-3 தடவை கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வருங்க. இப்போ உளுந்து, கடுகு, சீரகம், கடலப்பருப்பு இது எல்லாமே நம்ம தாளிக்கிறதுக்கு சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு 3 வரமிளகா சேர்த்திக்கலாம். வரமிளகா வேணுன்னா வரமிளகா சேர்த்திக்கலாங்க, இல்லைனா பச்சை மிளகா கூட சேர்த்திப்போம். இன்றைக்கி நான் வரமிளகா தான் சேர்த்திருக்கிறேன். இப்போ பாருங்கள், பூண்டு, இஞ்சி நல்லா லேசாக வெட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு இந்த மாதிரி நீங்கள் லேசாக வெட்டி வைக்கும்போது அந்த பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கி சாப்பாட்டில் வெந்து வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அதனால் நல்லா லேசாக வெட்டி போட்டுக்கோங்க, இல்லைன்னா இடித்து கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளியில் 2 தக்காளி எடுத்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சாம்பார் தூள் சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த சாம்பார் தூள்லேயே நான் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன், அதனால் எனக்கு போதும். இல்லை உங்களுக்கு தனியாக வேணுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மஞ்சப்பொடி கூட சேர்த்திட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் சேர்த்தி ஒரு கலரி 1 டம்ளர் அரிசிக்கு 2.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி தழையை தூவிட்டு நம்ம ஒரு கலரி விட்டுட்டுங்க. நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொத்தமல்லி தழை மேலே தூவுங்க, அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 3 விசில் பாருங்கள், 3 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.